ஒரு பழைய காலத்து மிகப்பெரிய பழமொழி இருக்கு, உங்களுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ப நம்மளுடைய இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பத்திலிருந்து வந்து சாதித்தவர்கள் ஏராளம். அதிலும் குறிப்பாக தற்போதைய இந்தியன் கிரிக்கெட் டீமில் நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா ரவீந்திர ஜடேஜா சொல்லலாம், ரோஹித் சர்மா சொல்லலாம், உமேஷ் யாதவ் சொல்லலாம், ஏன் நம்மளுடைய தமிழகத்தின் சிங்கம் டி நடராஜனையும் சொல்லலாம். ஆனால் இவங்க கதைகளுக்கு எல்லாம் மேலே ஒரு கதை இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு தேடுதல் என்னுடைய மனசில் இருந்தது. அந்த கதையை தேடி போகும்போது தான் முகமது சிராஜோடைய கதை என்னுடைய கண்ணில் தென்பட்டது. அப்படி என்ன கஷ்டப்பட்டார் முகமது சிராஜ், வாங்க பார்க்கலாம். நான் உங்க வரதராஜா. வெல்கம் டு our சேனல் விஸ்டம் வைப்ஸ். நம்ம கதையோட ஆரம்பம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 13th March 1994 ஹைதராபாத்தில் நம்மளுடைய இந்தியாவில் முகமது சிராஜ் ஒரு ரொம்பவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் தான் பிறகுறாரு. இவங்களுடைய குடும்பம் ஒரு மிகப்பெரிய குடும்பம். ஆனால் இவங்களுடைய குடும்பத்தில் சம்பாதிக்கிறது இவங்களுடைய அப்பா மட்டுமே தான். அவங்க அப்பா வந்து ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ சின்ன வயசுலேருந்தே பசி, பட்டினி, வறுமை இந்த எல்லா விஷயமும் இவருடைய லைஃப்பில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து இவர் எல்லா குழந்தைகள் மாதிரி ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாலும் படிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய நோட்டம் கிடையாது. எல்லாருமே விளையாடுற மாதிரி நம்மளும் போய் ஸ்ட்ரீட்டில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்னிஸ் பாலில் கிரிக்கெட்டு விளையாட ஆரம்பித்தவர் தான் முகமது சிராஜ். ஆனால் இவருக்கு கிரிக்கெட்டை ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் விளையாடணும் அப்படின்ற ஒரு துளி கூட எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவருடைய குடும்ப சூழ்நிலை என்னன்றது தெரியும். நம்ம ஏதோ ஜாலிக்காக நம்ம போய் விளையாடுறோம், நம்மளுடைய அப்பா அம்மாவை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பையன் திடீர்னு ஒரு நாள் அவங்க அங்கிள் வந்து ஒரு கிளப் கிரிக்கெட்டரு, ஒரு கிளப் டீமுடைய கேப்டனாக இருக்காருப்பா. அது வரைக்கும் இவர் ஒரு கிரிக்கெட் பாலை பிடிச்சி போலிங் போட்டதே கிடையாது. அவங்க அங்கிள் வந்து இன்னைக்கு நாங்கள் ஒரு மேட்ச் விளையாட போகிறோம், எங்களுடைய டீமில் ஒரு நபர் வந்து குறையுது, நீ வந்து போலிங் போடுவியாடா அப்படின்னு கேட்கும்போது ஓகே அங்கிள் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாருப்பா. ஆனால் அந்த மேட்சில் இறங்கி முகமது சிராஜ் கலகுறாரு, கிட்டத்தட்ட 9 விக்கெட் எடுக்கிறாரு. அப்படியே அந்த அங்கிள் அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு. ஏன்னா இந்த அளவுக்கு போட்டேடா, நீ ஏதாவது ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் எடுத்திருக்கே அப்படின்னு கேட்கும்போது அப்போ முகமது சிராஜ் சொல்றாரு, இது வரைக்கும் நான் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்கை விட்டுடுங்க, இந்த கிரிக்கெட் பாலே நான் தொட்டது கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அங்கிள் அப்படியே பயங்கர ஷாக் ஆயிட்டு முதல் முறையா அவருடைய வாழ்க்கையில கிரிக்கெட் விளையாடி 500 ரூபாய் சம்பாதிக்கிறார் முகமது சிராஜ். அந்த 500 ரூபாய் தான் அவருடைய வாழ்க்கை பாதையை மாத்திச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த 500 ரூபாய் இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பரிசா வந்து கன்சிடர் பண்ணாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி கிரிக்கெட் விளையாடுறது மூலியமா நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்ற எந்த ஒரு இன்டென்ஷனுமே முகமது சிராஜுக்கு கிடையாது. ஆனா அந்த ஒரு இன்டென்ஷனை உருவாக்குனது அவருடைய அங்கிள் தான். அதுக்கப்புறம் என்னன்னா இவரு ஏதாவது ஒரு கிளப்ல போயிட்டு ஜாயின் பண்ணி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு போயிருக்காரு. ஆனா குடும்பத்துடைய வறுமை, பயங்கர வறுமையின் காரணமா இவர்னால எந்த ஒரு கிளப்லயும் போய் ஜாயின் பண்ணவும் முடியல, ப்ரொஃபஷனல் லெவல்ல ட்ரைனிங் எடுக்கவும் முடியல. இவர்கிட்ட இருந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென்னிஸ் பால் தான். அந்த டென்னிஸ் பால்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அதாவது எந்த ஒரு கோச்சுக்கு கீழேயும் விளையாடாம தன்னுடைய ஒரு டேலண்ட்டை தன்னாலே வளர்த்துக்கக்கூடிய ஒரு திறமை முகமது சிராஜ் கிட்ட சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஏன்டா நம்ம இப்படியே போயிட்டு இருக்கோம், நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கி உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது 2015 சார்மினார் கிரிக்கெட் கிளப் அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கிளப்ல முகமது சிராஜோடைய ஃப்ரெண்டு வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாப்புல. அவர் வந்து முகமது சிராஜ் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி எங்களுடைய கிளப்ல வந்து நெட் பவுலர்ஸ் எல்லாம் தேவைப்படுறாங்க மச்சான், நீ வந்து எங்களுடைய கிளப்ல நெட் பவுலரா போலிங் போடுறியா அப்படின்னு கேட்கும்போது சரி ஓகே நான் சும்மா தானே இருப்போம், இங்க டென்னிஸ் பால்ல போடுறது அங்க போய் கிரிக்கெட் பால்ல போட போறோம்னு சொல்லி முகமது சிராஜ் கிளம்பி போயிடுறாரு. ஆனா அந்த இடத்துல இவர் போய் போலிங் போட்ட உடனே அந்த சார்மினார் கிரிக்கெட் கிளப்ல இருக்கிற எல்லா பேட்ஸ்மேனுமே பயங்கரமா திணறி இருக்காங்க. இவருடைய பாலை ஃபேஸ் பண்றதுக்கு எல்லாருமே பயங்கரமா பயந்துருக்காங்க. இந்த விஷயத்தை நோட் பண்ண சார்மினார் கிரிக்கெட் கிளப்புடைய ஓனர் என்ன பண்றாருன்னா முகமது சிராஜை இந்த கிளப்புடைய ஒரு மெம்பரா ஜாயின் பண்ண வைக்கிறாரு. அதுக்கப்புறம் சார்மினார் கிரிக்கெட் கிளப்புக்காக ஒரு மேட்ச்ல இவர் டெபியூ பண்றாரு. டெபியூ மேட்ச்ல 5 விக்கெட். சரி ஒரு மேட்ச் தான் இப்படி விளையாடினானே, அடுத்த மேட்ச் வந்து விளையாட வைப்போம்னு சொல்லி திருப்பி ஒரு மேட்ச் விளையாட வைக்கிறாங்க. திருப்பி ஒரு 6 விக்கெட். எத்தனை மேட்ச் விளையாட வச்சாலும் 5 விக்கெட், 4 விக்கெட், 6 விக்கெட்னு சொல்லி முகமது சிராஜ் பயங்கரமா கலக்கிக்கிட்டு இருக்கும்போது ஹைதராபாதோடைய செலக்டர்ஸோடைய பார்வையே முகமது சிராஜ் மேல விழுது. ஹைதராபாதோடைய அண்டர் 23 டீம்ல வந்து இவரை செலக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2015 ரஞ்சி டிராஃபில வந்து ஹைதராபாத்துக்காக
விளையாடுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி முகமது சிராஜுக்கு கொடுக்கப்படுது. ஆனா அந்த 2015 சீசன்ல வெறும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் விளையாடி இருக்காரு. அதுக்கப்புறம் இவருக்கு வேற எந்த விதமான ஒரு வாய்ப்பும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ரஞ்சி டிராஃபி தான் அவருடைய வாழ்க்கையை செதுக்குச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அப்போதைய நிலைமைக்கு இவர்கிட்ட வந்து சுத்தமா காசு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ரஞ்சி டிராஃபி விளையாடும் போது இவங்க அப்பா வெறும் 70 ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து பாக்கெட் மணி கொடுப்பாராம். அந்த 70 ரூபாய் இவருடைய வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய சொத்தா வந்து கன்சிடர் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வருது, ரஞ்சி டிராஃபி மேட்ச் விளையாடுறாங்க. ரஞ்சி டிராஃபி விளையாடுற எல்லா பிளேயர்ஸுமே கார்ல வருவாங்க, நல்ல ஒரு சூப்பர் மாடல் பைக்ல எல்லாம் வருவாங்க. ஆனா முகமது சிராஜ் கிட்ட பழைய ஓட்ட ஸ்கூட்டர் மட்டுமே தான் இருந்தது. அந்த ஸ்கூட்டர்ல தான் இவர் வந்து கிளம்பி வருவாராம். 70 ரூபாய் அவங்க அப்பா கொடுக்குற பாக்கெட் மணியில 60 ரூபாய் பெட்ரோலுக்கு கரெக்ட் ஆயிடுமா, வெறும் 10 ரூபாய் தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்படியே பல நாட்கள் போக போக ஒரு நாள் மேட்சை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த வண்டியோட கிக்கர் வந்து உடஞ்சு போயிருதுப்பா. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா, இந்த வண்டியை எப்படிடா ஸ்டார்ட் பண்றது, யாருக்கிட்டையும் பேசவும் முடியாது, யாருக்கிட்டையும் காசும் வாங்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு ஓரமா நின்று அழுதுகிட்டு இருந்திருக்காரு. அப்போ அங்க விளையாடின எல்லா பிளேயர்ஸுமே அவங்களுடைய காசு, அவங்களுடைய வண்டியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டதுக்கு அப்புறம் இந்த வண்டியை தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு முகமது சிராஜ் தள்ளப்படுறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டதுக்கு அப்புறம் யாருமே பார்க்காத இருக்கிற நேரத்துல இவர் இந்த வண்டியை தள்ளி ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள போயிட்டு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு கடனை வாங்குறாரு. கடனை வாங்கி திரும்பியும் அதோடைய கிக்கரை செட் பண்றாரு. செட் பண்ணிட்டு இவர் வந்து மேட்ச் விளையாடி 2-3 நாள் வந்து அந்த 70 ரூபாயிலிருந்து 10 ரூபாவா சேர்த்து வச்சு கிக்கரை ரெடி பண்றதுக்கு எவ்வளவு செலவாச்சோ திரும்பியும் அந்த காசை எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு தருணம் அவருடைய வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய தருணமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அப்பதான் முகமது சிராஜோடைய வாழ்க்கையில யோசிக்கிற விஷயம் என்னன்னா, கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசைப்பட்டோம், கிரிக்கெட் விளையாடணும், ஆனா எந்த விதமான ஒரு ட்ரைனிங்கும் இல்லாம நம்ம ரஞ்சி டிராஃபி வரைக்கும் வந்து விளையாடி இருக்கோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா நம்ம நினைக்கவே கூடாது. நம்மளுடைய குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். ஏன்னா நம்மளுடைய அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, நம்மளுடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலையில் இருக்கு, ஒரு வாடகை வீட்டில் தான் தங்கி இருக்கோம், அட்லீஸ்ட் அவங்களுக்காவது ஒரு சொந்த வீடாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவருடைய மனசுல இருந்தது. அதை வச்சுக்கிட்டு இவரு எத்தனை மேட்ச் வெளியே உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, நான் பிராக்டிஸை மட்டும் கைவிட மாட்டேன்னு சொல்லி ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கடவுளா பார்த்து கொடுத்து தான் இவருக்கு 2016 ரஞ்சி டிராஃபி சீசன் 2016 ரஞ்சி டிராஃபி சீசன்ல வேற லெவல்ல போலிங் போட்டு கிட்டத்தட்ட 41 விக்கெட் எடுத்து ஹைதராபாத் டீமை குவார்டர் ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காருங்க. இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரஞ்சி டிராஃபி டோர்னமெண்ட்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரே வந்து முகமது சிராஜ் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்தியன் டீமுடைய செலக்டர்ஸ் உடைய பார்வை இவர் மேல வந்து விழுது. அதுக்கப்புறம் முகமது சிராஜை ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டீம்ல வந்து செலக்ட் பண்றாங்க. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டீம்ல இருந்து இந்தியா பி டீமுக்கு போறாரு. இந்தியா பி டீம்ல இருந்து இந்தியா ஏ டீம்ல செலக்ட் பண்றாங்க. இந்தியா ஏ டீம் வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஏ டீம் அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட் வருது. அந்த டோர்னமெண்ட்லயும் வேற லெவல்ல மனுஷன் கலக்குறாருப்பா. அதுக்கப்புறம் என்னன்னா, ஐபிஎல்ல எப்படியாவது ஒரு கான்ட்ராக்ட் வாங்கணும் அப்படின்றது இவருடைய மனசுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை. ஆனா அதை எப்படி நிறைவேற்றுறது அப்படின்றது சுத்தமா தெரியல. சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து ஹைதராபாத்ல தானே இருக்கிறோம், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்கு ஒரு நெட் பவுலரா வந்து bowling போட்டா கூட சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது இவரை ஒரு நெட் பவுலரா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம்ல இருந்து கூப்பிடுறாங்க. அங்க போயிட்டு முதல்ல இவர் பரத் அருணை வந்து மீட் பண்றாரு. அவர் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட bowling கோச்சா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரு இவருடைய bowling பார்த்து ரொம்பவும் இன்ஸ்பயர் ஆயிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா, இவரை பத்தி விவிஎஸ் லட்சுமணன் கிட்ட சொல்லியிருக்காரு. விவிஎஸ் லட்சுமணும் இவருடைய bowling எல்லாம் பார்த்துட்டு அப்படியே மிரண்டுறாரு. அப்ப பயங்கரமா போடுறானே இந்த பையன் எந்த டீம் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, சரி நம்ம டீம்லயே செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு அவங்க அப்பயே எடுத்துடுறாங்க. திரும்பியும் ஐபிஎல் ஆக்ஷன்ஸ் வருது. ஐபிஎல் ஆக்ஷன்ஸ் போது முகமது சிராஜ் தன்னந்தனியால வீட்டில் உட்காந்துட்டு இருந்திருக்காரு. சரி, இவருடைய அதிகபட்ச ஆசை என்னன்னா, என்ன எந்த ஒரு டீம் செலக்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல, அட்லீஸ்ட் என்னுடைய பேர் வந்து டிவியில வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது லஞ்ச் வரைக்கும் வருது. லஞ்ச் வரைக்கும் இவருடைய பேரே வரல. செம கடுப்பாயிடுறாரு மனுஷன். ஐயோ அவ்வளோதான்டா, இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பேரும் வராது, யாரும் நம்மளை செலக்டும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி வீட்டை பூட்டிட்டு இவர் வந்து கிளம்பி வெளியே போயிடுறாரு. ஆனால் சாயந்தரம் ஆகும்போது இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபோன் பண்ணி பயங்கரமாக பாராட்டுறாங்க, பயங்கரமாக வந்து தூக்கி கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி 2.6 கோடி ரூபாய்க்கு முன்னே வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் செலக்ட் பண்ணிட்டாங்கடா அப்படின்னு சொல்லும்போது இவரால் நம்பவே முடியல. ஏரே, நீங்கள் வேற ஏதாவது கலையை காத்தீங்கன்னா, நானே வந்து மனசு கஷ்டத்தில் இருக்கேன், என்னுடைய மனசு கஷ்டத்தை இன்னும் அதிகப்படுத்தாதீங்கன்னு சொல்லி அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இவர் வீட்டுக்கு போகும்போது இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேக் வாங்கி ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா. அந்த நிமிஷம் தான் மனசை நம்பியிருக்காரு. நம்மளையும் 2.6 கோடி ரூபாய்க்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவரு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை,
என்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு சொந்த வீடு கட்டி கொடுக்கணுன்றது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. இந்த காசை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு சொந்த வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்காக 2017 இவர் வந்து விளையாடி இருக்காரு. ஆனால் ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் கிட்டலாம் போலிங் போடும்போது எல்லாருமே சொல்லிட்டு எடுப்பாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏபிடி இருப்பார், கிறிஸ் கெயில் இருப்பார், ஒரு டீம்லையுமே சாம்பியன் பேட்ஸ்மேன் எல்லாமே இருப்பாங்க. சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க, ரன் மானவரியாக கொடுத்துருக்காரு. அங்க இருந்த இவர் வந்து ஒரு சில பவுலர்ஸ் ரன் கொடுக்கிறதுக்காக மட்டுமே வந்து பிறந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பவுலர் லிஸ்ட்ல டாப்ல முகமது சிராஜ் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லா மீடியாவும் கிளிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா என்னதான் கிழிச்சாலும் இவருடைய ஒரு கான்ஃபிடன்ஸ் பிளஸ் இவருடைய ஒர்க் எத்திக்கை பார்த்து இந்தியாவோட T20 சைட்ல டெபியூ பண்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இவருக்கு கொடுக்கப்படுது. 2017 நியூசிலாந்துக்கு எதிராக இவர் வந்து T20 டெபியூ பண்றாரு. டெபியூ மேட்ச்ல அவ்வளவு அளவுக்கு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா இவருடைய முதல் விக்கெட் உலகத்திலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லப்படுற கேன் வில்லியம்சனோட விக்கெட் எடுக்கிறாரு. ஆனா 4 ஓவர்ல 53 ரன் கொடுக்கிறாரு. திரும்பியும் இந்த இந்தியன் மீடியா இவரை வந்து கிளிக்க ஆரம்பிக்குது. ரன் கொடுக்கிறதுக்காகவே பிறந்தவன்டா இவன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2017 சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவரை டீம்ல விட்டு வெளியெடுக்கிறாங்க. திரும்பியும் 2018 நம்மளுக்கு ஒரு IPL கான்ட்ராக்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த 2017 IPL இவர் ஒரு பிளேயரை வந்து பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அவர் தான் விராட் கோலி. 2018 RCBல வந்து விராட் கோலி கிளியரா சொல்லிட்டாரு, முகமது சிராஜ் நம்மளுடைய டீமுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி 2.2 crores திரும்பி RCBக்கு வந்து முகமது சிராஜை செலக்ட் பண்றாங்க. 2018 2019 ரொம்ப மீடியோக்கரான ஒரு சீசனா இவருக்கு போச்சு அப்படின்னு சொல்லலாம். திரும்பியும் இவருடைய டேக் லைனு ரன் கொடுக்கிறதுக்காகவே பிறந்த ஒரு பவுலர் முகமது சிராஜ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2020 வருதுப்பா. 2020யோட IPL வந்து இதுதான் த செக் மேட் அப்படின்ற மாதிரி இந்த IPL நான் பெர்ஃபார்ம் பண்ணலனா என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது முகமது சிராஜ் ஒரு பயங்கரமான ரெக்கார்டை செட் பண்றாரு. இன்ஃபேக்ட் வேற எந்த ஒரு பவுலருமே செட் பண்ணாத ஒரு ரெக்கார்டை செட் பண்றாரு. நம்ம IPLல 2 மேடின் ஓவர் போட்ட ஒரே ஒரு பவுலர் முகமது சிராஜ். அதாவது ஒரே மேட்ச்ல 2 மேடின் ஓவர் போட்ட ஒரு பவுலர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை செட் பண்றாரு. அதுக்கு இன்பிட்வீன்ல வந்து பார்த்தீங்கன்னா 2019 இவர் வந்து ODI டெபியூ பண்ணியிருப்பாரு. ODI டெபியூலையும் வந்து பயங்கரமாக அடிச்சிருப்பாங்க ஆஸ்திரேலியா. கிட்டத்தட்ட 70 ரன்னுக்கு மேலே 10 ஓவரில் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் ODIலேருந்து இவர் வந்து சைட் லைன் பண்ணிடுறாங்க. சரி, 2020யோட IPL ரொம்ப சூப்பராக விளையாடினதுக்கப்புறம் இவருக்கு ஒரு டெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டீம்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது இவருடைய வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய ஷாக்கை வந்து இவர் சந்திக்கிறாரு. அதாவது இவருடைய அப்பா லங் டிசீஸ்னால வந்து பயங்கரமா அஃபெக்ட் பண்ணப்பட்டிருந்தாரு. இவருடைய பேர் வந்து இந்தியன் டீம்ல செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவருடைய அப்பா வந்து இறந்து போயிடுறாருப்பா. அப்பா இறந்து போன சோகத்துல அப்படியே மனுஷன் உடஞ்சு போயிடுறாரு. உடஞ்சு போயிட்டு ஓரமா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது யாராவது எனக்கு கிரிக்கெட் ஃபெட்டர்னிட்டிலேருந்து ஒரு ஃபோன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஃபோன் பண்ணவர் தான் விராட் கோலி. விராட் கோலி வந்து ஃபோன் பண்ணி முகமது சிராஜுக்கு சொல்லியிருக்காரு, உங்க அப்பா உனக்கு ஆசைப்பட்டது எல்லாமே நீ வந்து இந்த இந்தியன் டீம்ல டெஸ்ட் டீம்ல விளையாடணுன்றது தான் ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ இது வந்து உனக்கு கடவுள் விதிச்ச விதி அப்படின்னு நினைச்சுக்கோ. ஸோ உனக்காக இந்தியன் டெஸ்ட் டீம்ல விளையாடலன்னா பரவாயில்ல, உங்களுடைய அப்பாவுக்காக நீ விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸை கொடுத்த உடனே அப்படியே முகமது சிராஜோடைய கண்ணிலிருந்து அப்படியே தாரதாரியா தண்ணி வருது. அதுக்கப்புறம் 2020 உங்களுக்கு தெரியும் தற்போது நடந்துகிட்டு இருக்க ஆஸ்திரேலியாவோட டெஸ்ட் சீரீஸ்ல வந்து முகமது சிராஜ் வந்து டெபியூ பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச்ல சும்மா பயங்கரமா கலக்கி அவருடைய ஃபர்ஸ்ட் விக்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால 1 டவுன் விளையாடுற மார்க்கஸ் லபுஷாங் அவருடைய விக்கெட் எடுத்திருக்காரு. சும்மா அவருடைய பாசிட்டிவான ஒரு பவுலிங் எல்லாம் பார்த்துட்டு தி ஹோல் ஆஸ்திரேலியன் மீடியாவே அவர் வந்து பயங்கரமா பாராட்டுது. முகமது சிராஜ் தி நெக்ஸ்ட் வண்டர் பேஸ் பவுலர் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முகமது சிராஜோடைய லைஃப்ல இருந்து நம்ம நிறைய விஷயத்தை கத்துக்கலாங்க. அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் விளையாடணும்னா இந்த மாதிரி ஒரு கோச்சிங் எல்லாம் போயிட்டு இப்படியெல்லாம் விளையாடி தான் நம்மளால ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, எந்த விதமான ஒரு கோச்சிங்கும் இல்லாமல் எந்த விதமான ஒரு விஷயமும் இல்லாமல் தன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் வச்சு தன்னுடைய கடின உழைப்பை மட்டும் வச்சு இன்னைக்கு அவர் இந்தியன் டீம் வரைக்கும் விளையாடி இருக்காரு. ஆஸ்திரேலியாவில் போயிட்டு பயங்கரமாக கலக்கிக்கிட்டு இருக்காரு. அது மட்டுமே கிடையாதுங்க, தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமுமே ஈஸியாக கிடைச்சது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு தடைகளையும் உடைச்சி எரிஞ்சு அந்த தடைகளை வந்து ஓவர்டேக் பண்ணி தான் இன்னைக்கு முகமது சிராஜ் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளா இவ்வளோ பெரிய கிரிக்கெட்டரா உருவாயிருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி, முகமது சிராஜோடைய லைஃப்ல இருந்து நீங்க எந்த விஷயத்தை கத்துக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனலா, இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனலா இருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க.
நான் வேற யாராவது பிளேயர்ஸை பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுடைய பயோகிராஃபிஸ் நான் போடுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ. பாய்.